டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். தமிழ் புத்தாண்டில் கடகராசி எப்பவுமே கடகராசி சூப்பராக வரணும்னா திருவண்ணாமலையை பிடிச்சிக்கணும். சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி. மனக்குழப்பம், உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். உங்களுக்கு எதாவது டவுன்ஃபால் வருதுன்னா நீங்களே விட்டு கொடுத்து நீங்களே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வந்தால் தான் அது டவுன்ஃபால். அதி அற்புதம் ஏற்படும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து போயெல்லாம் பேர் புகழ் பெறுவார்கள். ராகு கேதெல்லாம் வரும். அதனால் ராகு குரு பார்க்குறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? மனக்கிளேக்கியம் போகும். வார்த்தைகளில் மட்டும் கோபப்படாமல் இருக்கணும். உங்களுக்கும் ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் போல் இருந்து சக்ஸஸ் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாக வருவீங்க. திடீர்னு ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருந்த ஒரு நோயுடைய உபத்திரத்துக்கு நீங்களே போய் படுத்துருவீங்க. இல்லை இது சரியாக வராது, நம்மளே படுத்துக்கணும். ஆனால் வில் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி கடகம். அதே போல் எல்லா விதமான மாற்றங்கள் கிடைக்கும். இந்த வருடம் ஆடி மாதம். ஆடி மாதத்துலேருந்து விசேஷம் ஏற்படும். ஆடி மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ஒரே குழப்பம். கூட இருக்கவங்க உங்களை போட்டு கொடுக்கறது, குடும்பத்தில் தொந்தரவு இருக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் ராங்காக பண்ணுறது, கோவப்படுறதுனால நிறைய கெட்டு போகிறது, வேலைக்காரங்க தொந்தரவு இருக்கிறது, மேலதிகாரிகள் தொந்தரவு இருக்கிறதெல்லாம் ஏற்படும். அரசியலில் இருப்பவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் ஆடி மாதம் வரைக்கும் அவசரப்பட்டு முடிவெடுத்து வருத்தப்படாதீர்கள். சூரியன் உங்களுடைய ராசியை கடக்க வேண்டும். அதுவரை ரொம்ப கவனமாக இருக்கும். அதனால் எப்பொழுதும் திருவண்ணாமலைக்கு போகிறது, சிவனை கும்பிடுறது, இந்திராட்சி கவசத்தை கேட்பதெல்லாம் ரொம்ப நல்லது. ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய டைம். அஷ்டம சனி விலகிடுச்சு. வேறு என்ன வேணும்? பெற்றோர் பெரியோருடைய தேகாரிக்கத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா காது கொடுத்து கேட்கணும். கடகம் கேட்காது. ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே ஓன்னு கத்தும். அந்த கத்துறதை மட்டும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதும், ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். தாய் வழி வரவு மேன்மை அடைவதற்கு கொஞ்சம் இறங்கி வருவது நன்மை ஏற்படுத்தி தரும். பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன்கள், சந்தோஷ கடன்கள் ஏற்படும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். ஒரே குஷியாக இருக்காங்க. அஷ்டமி சனிலாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப பிரமாதமாக நல்ல ஒரு வாக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்னு. எல்லாம் கரெக்டு. அஷ்டமி சனி முடிஞ்சால் கூட மழை விட்டது தூவான விடல. 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சனீஸ்வரர் மாறிட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு உங்களுக்கு ராகு வந்துடுறாரே. பிரச்சனை வேறு ரூபமாக வரப்போகுது. வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ, ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, இவ்வளவு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்கும் பொழுது கரெக்டாக செவ்வாய் நீச்சத்தோடு இருக்கிறார். புதன் நீச்சம், குரு பகை பெற்று போகிறான். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த கூண்டில் இருந்து வெளியே வந்த பறவை மாதிரி நீங்கள் பறக்கணுன்னு ஆசைப்படுவீங்க. தயவு செஞ்சு 5 வருடம் உங்கள் மனசில் ஏற்பட்ட, உடலில் ஏற்பட்ட அனுபவத்தை மனசில் வச்சுங்க. அந்த தப்பு செய்யாதீங்க. வேறு யாருக்காவது புத்தி சொல்லுவீங்களா? யாருக்காவது சைன் பண்ணுவீங்களா? யாருக்காவது தர்மத்தை சொல்லுவீங்களா? உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு பயன் கொடுக்கும். ஆனால் இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். திருமணம், உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் இத்தனையும் இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, நீரில் பயணம் செய்யும்போது, ரயிலில் பயணம் செய்யும்போது, இரவு பயணம் செய்யும்போது நீரினால் நெருப்பினால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தமிழ் புத்தாண்டில் கடகராசிக்கு இத்தனை நாள் அவங்க யூஸ் பண்ண வார்த்தை என்னென்னா நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 50% இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் அது சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள். இப்படி 6 மாதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த 6 மாதங்கள் பார்த்திங்கன்னா அடிப்பட்ட காலில் நடக்கிற மாதிரி, நொண்டி நொண்டி ஸ்டிக்கை வச்சு நடக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி மெதுவாக ஒவ்வொரு காரியமாக சரி பண்ணுறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் வீடு வாங்கலை, இடம் வாங்கலை, ஏதேனும் வாங்கலை அப்படின்னு சொன்னால் அது உங்கள் தப்பு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் வாங்கி கொள்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கட்டும்போது கஷ்டமாக இருக்கும், கிரகப்பிரவேசம் பண்ணும்போது சிரிப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும்.
மறைமுக எதிரிகள் கண்டிப்பாக இருப்பார்கள். அவர்கள் நேர்முக எதிரிகளாக மாறலாம். நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அதை ட்ராப் பண்ணுறது, அது ஆடியோவில் இது பண்ணி வச்சுக்கிறது, நீ அன்றைக்கி என்ன தெரியுமா சொன்னால், என்ன தெரியுமா சொன்னேன், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். அது மாதிரி மாந்திரீக தாந்திரிக விஷயங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பித்ரு காரியங்கள்லாம் சில டைம் விட்டுருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இங்கே பூஜை பண்ணால் அங்கே போகுமா அப்படின்னு யாராவது கேட்டால் போதும், அதை அப்படியே நம்பிடுவீங்க. சில பேர் ரொம்ப பக்தியாக இருந்தால் அவங்கள பார்த்து அப்படியே மாறுவீங்க. அப்படியே ரொம்ப ஃபேண்டஸியாக இருந்தால் அதை பார்த்து அப்படியே நம்புவீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம் பண்ணும் பொழுது கவனம் என்பது தேவை. வெளிநாடு, வெளியூர், அது சம்பந்தமான பிரயாணங்கள் கவனமாக பிரயாணம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கடகராசி என்பர்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களை சுற்றி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. கடகராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாட்டோட இந்த வருஷத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கடகராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் விரைய குருவாக வராரு, ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது வராங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பேலன்ஸ்டு நெகட்டிவ் பலனாக தான் வரும். ஸோ இது வந்து எதிர்பாலினத்துடன் உள்ள நட்பில் எச்சரிக்கை தேவை. கடகராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், ஆப்போசிட் செக்ஸில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது வந்து எதிர்பாலினத்துடன் உள்ள நட்பில் வந்து தேவையில்லாத அடுத்த லெவல் போய் அதனால் ஆரோக்கியம் கெடும், பணம் கெடும், பெயர் புகழ் கெடும். இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் குடும்பத்திலும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரத்தால் பணவிரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாட்டில் வந்து தடை உண்டாகும். ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வரதுனால குலதெய்வத்தில் தடை ஏற்படும். அதெல்லாம் மீறி நம்ம போகணும். குலதெய்வங்களுக்கு போகலான்னு நினச்சா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், போக முடியாத ஒரு சூழல் ஏற்படும். காது மூக்கு தொண்டை இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் பாதிப்பு வரும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். விட்டு கொடுத்து போனால் குடும்பத்தில் அமைதி நிலவும். தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இருப்பிடத்தில் தொந்தரவுகள், செலவுகள் வரும். ஏதாவது ஆல்டர்னேஷன் செலவு வந்துகிட்டே இருக்கும், வண்டி வாகன செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். இருதய நோய் உள்ளவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய கட்டிடங்கள் கட்டுறவங்கலாம் இந்த டைமில் யோசனை பண்ணணும். திருப்பதி ஒரு முறை இந்த கடகராசிக்காரங்க போய்ட்டுறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு நான் எப்போவுமே பாசிட்டிவாக தான் சொல்லுவேன், நெகட்டிவாகவே போக மாட்டேன். என்ன தான் நெகட்டிவாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறது தான் ஜோதிடமே ஒழிய, ஐயோ நீங்கள் ஒன்றும் தேரவே மாட்டீங்க, நீங்கள் கிளம்பி முடிச்சிருங்க உங்கள் கதையை அப்படிங்கிறது ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜோதிடம் பார்ப்பதே உங்களுக்கு தைரியத்தை சொல்கிறதுக்காகத்தான், பயமுறுத்துவதற்காக அல்ல. அதே மாதிரி மேஷ ராசிக்காரர்களுக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி துலா ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் நல்லா இருக்கும். இவங்க ராசியில் வந்து நிறைய மாற்றங்கள் செய்கிற தொழிலில் மனோரீதியான உற்சாகம், வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு சுபமான பலன்களாக இருந்தாலும் இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனி விலகுதே. அதனால் அப்படின்னா மழை விட்டுது, தூவானம் விடலை, அது நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அதே மாதிரி இவங்க ஜாதகத்தில் வந்து ராகு வந்து வர்றதும் இந்த ஆண்டு 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்து 3 ராஜகிரகங்கள் மாறும்போது புதன் நீச்சம், செவ்வாய் நீச்சம், அதே நேரத்தில் இங்கே உச்சம் பெற்ற சூரியனோடு இருக்கும்போது சூரியனது வீட்டில் வந்து கேதுவும் வரப்போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்குன்னா, முதல் 6 மாதம் வறட்சியாகவும் பிற்கூற்றிலே வெள்ளமாகவும் இருக்கத்தான் போகும். நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் பூகம்பங்களாலும் போர் பதட்டத்தாலும் நெருப்பினாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பொதுவாகவே ஒரு வருஷத்தில் 3 ராஜகிரகங்கள் மாறும்போது ரொம்ப நாள் பயணிக்கிற கிரகங்கள் மாறுது. அப்போ சின்ன சின்ன கிரகங்களும் சேர்ந்து தானே மாறும். அப்போ இந்த வருஷம் 3 கிரகங்கள் மட்டும் மாறலை, 9 கிரகங்களும் நவ கிரகங்களும் மாறுது. அது நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். பொதுவாகவே நாங்கள் எல்லாம் ராகு கேது சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி மட்டும்தான் சொல்ல முடியுமே ஒழிய சந்திர பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சின்னு நிறைய பேருக்கு தெரியாது. 2 நாள்லேயே ஒரு மனிதனுடைய தலையெழுத்து மாறிடும். பக்த ராமதாஸ் கோதாவரியினுடைய அந்த கரையில் அவர் பட்ட அந்த அனுபவங்களே அந்த சந்திராஷ்டம காலம் 2 நாளில் ஏற்பட்ட அனுபவம். அப்படி வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியது தான் ஜோதிடமும் ஆன்மீகமும். அப்படி இந்த வருஷம் உங்களுக்கு விஸ்வாவசு அப்படிங்கிறது நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த வருஷம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். ஆனால் உங்கள் அனுபவத்திற்கேற்ற வாழ்க்கை வந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.
பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். Sims Hello Doctor, discover the true joy of good health. Ashwin Sweets, house full of happiness. No twist, no risk, அம்மன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.